ஹாய் வாங்க. இன்றைக்கி தேங்காய் பாறை மீன் வச்சு மீன் குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இதுக்கு மண் சட்டியில் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்ததும் அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று போட்டிருக்கேன். இந்த தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிறது வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆனதும் இதில் இப்போ மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்பூனில் தான் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் 4 ஸ்பூன் சேர்த்து இந்த கலர் பொடி கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்து கீறி வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தேங்காய் பாறை மீன் நான் கழுவி வச்சுருக்கேன். அதையும் இந்த குழம்பு கொதித்ததும் இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ மீன் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.